எல்லோருக்கும் இரவு வணக்கம். நான் ஒரு முக்கியமான தகவல உங்கள்ட்ட நான் பகிர போறேன். இதுல என்னுடைய கருத்த நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு சில விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறது, டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இந்த முடிவு எடுக்கும் பொழுது, நம்ம பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல நம்ம குடும்பம் சார்ந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அப்படின்ற முக்கியமா நம்ம முதன்மை கட்டமா தாய், தந்தை, அடுத்தபடியா நம்மளோட உடன் பிறந்தவர்கள் தான். இவங்கள கருதி சில விஷயங்கள் நம்ம விட்டுக் குடுத்து, சில விஷயங்கள் தியாகம், இந்த மாரி நெறையா விஷயம் இருக்கும். அதனால சில விஷயங்கள் தள்ளி போகும். ஆனா, இந்த சமூகத்தில நம்ம எல்லாருக்குமே, எல்லாத்துக்கும் நம்ம விலக்கு அளிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட கஷ்டம், நஷ்டங்கள் சரிங்களா? ஒருவேளை நம்மளோட வெல் விஷர்ஸ் ரொம்ப இருந்தாங்க, யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு சப்போர்ட் இருக்காங்க. கஷ்டப்பட்ட நேரத்தில ஏதோ ஒரு நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க, ஒரு பக்கபலமா இருந்திருக்காங்கன்னா, ஸோ நம்ம அவங்கள்ட்ட நம்மளோட கருத்துக்கள ஷேர் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும், இந்த சமூகத்தில நம்ம சமூகத்துக்கு புறம்பா, இல்ல சட்டத்துக்கு புறம்பா, தேசத்துக்கு துரோகம் இல்லாம, நம்ம தனி விஷயங்கள்ல தன்னிச்சையா சில முடிவு எடுக்கிறோம்னா, அதுல எந்தவித பயப்படவும் தேவையில்ல. யாருக்கும் பதிலளிக்கவும் தேவையில்ல. சரிங்களா? 2வது விஷயம், பொது உடைமை. ஒரு சமூகத்தில ஒரு பொதுவான விஷயங்கள் இருக்கும் பொழுது, அங்க ஒரு கூட்டமா சேர்ந்து முடிவெடுக்கும் பொழுது, 2 பேர் இருக்கும் பொழுது ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, கருத்து வேறுபாடு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவோம். அந்த 2 பேருக்கு எடுத்து 3வது நபர் பெறும்போது, அவரு கண்டிப்பா வித்தியாசமா சிந்திப்பாங்க. ஒரு பொதுவான முடிவ அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு நாடு, ஒரு மாநிலம், மாவட்டம்னு இருக்கும்பொழுது, ஒரு சில விஷயங்கள் முடிவு எடுக்கும் பொழுது, ஸோ நம்ம மனசாட்சிக்கு, ஒரு நீதிக்கு கட்டுப்படுத்த அந்த முடிவு எடுக்கிறோம், ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா, அதில விமர்சனங்கள் கண்டிப்பா வரும். சிறையா வரும். இதெல்லாம் நம்ம புரிந்து நடந்துக்கணும். இங்க என்ன பிரச்சனைன்னா, புரிதல் தான். இங்க நெறையா பேருக்கு உறவுகளுக்கு இடையில விரிசல் வர்றதுக்கு, நெறையா வேலை செய்ற இடத்துல எல்லாத்துக்கும் விரிசல் வர்றதுக்கு காரணம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான். ஸோ தேங்க் யூ எவ்ரிஒன். தேங்க் யூ ஸோ மச்.